ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.2 மூன்றாம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீளம் 10 மீட்டர், அகலம் 9 மீட்டர், உயரம் 8 மீட்டர்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கணும். ஒரு கூடம் இருக்கு, ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அறை. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 ரூபாய் ஆகுது. மொத்த செலவை காண்கள் சொல்றோம். அப்ப அந்த கூடாரம் நமக்கு கூடம் அல்லது அந்த ரூம் எடுத்துக்கிடுவோம். என்ன வடிவத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? கனசெவ்வக வடிவத்துல இருக்கு. இப்ப எதுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க? இந்த சைடுல இருக்க 4க்கும் மேலைக்கு அடிக்கிறாங்க, இந்த தரைக்கு அடிக்கல. அப்ப மொத்த பரப்புல இருந்து ஒரு எல்பி கீழே இருக்கு இல்லையா, லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, மொத்த பரப்புங்கையில 6 பரப்பு வந்துடும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? சுவர்கள் சுத்து பரப்பு பக்க பரப்புக்கும் மேல அதுக்கு மட்டும் அடிக்கிறாங்க. அப்ப மேல இருக்க பரப்பு அப்படிங்கையில நீளமும் அகலமும் வந்துடும், நீளமும் அகலம் மட்டும் வந்துடும். இந்த சுற்று வட்டத்துல இருக்கிறதுக்கு பக்க பரப்புக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 × L + B × H ப்ளஸ் அந்த டாப்ல இருக்கிறதுக்கு மட்டும் லென்த்து பிரெத்தை மட்டும் சேர்த்துக்கணும். அந்த கீழே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. அப்ப எழுதுவோம், சுவர்கள் மற்றும் மேற்கூரை பரப்பு, அந்த கீழே இருக்க தரைத்தளத்தை மட்டும் விட்டுறணும். மொத்தம் சாதாரணமா மொத்த பரப்புல 2 × LB + BH + LHன்னு போடுவோம். இந்த மொத்த பரப்புல ஒரு LB கட் ஆயிருது. ஸோ பக்கப்பரப்பு பிளஸ் அந்த ஒரு பரப்பை மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே, இதுல இருந்து ஒரு LBயை மட்டும் எடுக்க வேண்டியது. -LB எடுத்தோம்னா இந்த LB ஒரு தடவை போட்டா போதும், ஏன்னா தரையில வெள்ளையை அடிக்கல. அதுதான். அப்ப பக்கப்பரப்பு பிளஸ் மேற்பரப்பு. ஓகே, பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2 × L + B × H. மேற்பரப்பு என்னது? L × B. இந்த செவ்வகம் மட்டும், இந்த டாப் மட்டும். ஓகே, இதுதான் மேற்பரப்பு. சுத்தி வர 4 இருக்கு நமக்கு தெரியும், பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ L × B. ஓகே, இப்போ வேல்யூ போடுவோம், அதுக்குரிய வேல்யூ 19 × 8 + 19 90. இங்கே பெருக்கணும், இங்கே கூட்டணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 19 × 2 38 × 8 394 சதுர மீட்டர். ஓகே, பரப்பு. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு செலவு 8.50. ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க ஆகும் செலவு ரூபாய் 8.50. அப்பனா நமக்கு மொத்தம் எவ்வளவு பரப்புக்கு அடிக்கணும்? 304 சதுர மீட்டருக்கு 394 × 8.50 மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். ஓகே, இங்க 2 ஒரு 0, இந்த ஒரு 0 ஒரு 2 டிஜிட் தள்ளிடணும். அப்ப எவ்வளவு வெள்ளையடிக்க செலவு? 3349 ரூபா. அந்த மேற்கூரைக்கும் சுத்தி இருக்க 4 சவருக்கும் வெள்ளையடிக்க ஆகும் செலவு இவ்வளவு. ஓகே.